மேனகா மேம், ஆக்சுவலா நானும் நெறைய ஹேர் ஆயில் வீடியோ வந்து போட்டிருக்கேன். பட் யாரும் வந்து ரிசல்ட் வந்து காட்டுனதே கிடையாது. பட் நீங்க லைவ்லயே வந்து ரிசல்ட் வந்து கண்ணு முன்னாடியே வந்து காட்டிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பொண்ணுக்கு வந்து ஏஜ் என்னங்க மேம் ஆகுது? இவங்களுக்கு 9th தான் படிக்கிறாங்க. 12 இயர்ஸ் ஆச்சுங்க. ஓ! 12 இயர்ஸ்ல எப்படி இந்த அளவுக்கு வந்து ஹேர் க்ரோ வந்து கிடைச்சிருக்கு? இவங்க இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயிலுங்க. இது வந்து நம்ம ரொம்ப லாங் டர்மா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இவ்ளோ நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்குங்க. ஓகே. பக்கா இவங்களுக்கு மட்டும் கிடையாது. இவங்களுக்குமே பாருங்க நல்லா கத்தையாட்டு இருக்கும்பாங்களா, அந்த மாரி வந்து நல்ல க்ரோ இருக்காங்க மேம். ஆமாங்க. ஹேர் டென்சிட்டியும் நல்லா வருங்க. ஓகே. ஹேர் லென்த் மட்டும் இல்லைங்க. ஹேர் நல்லா கருகருன்னு முளைக்குங்க. மேம் இப்ப நெறைய பேர் கேட்பாங்க. இப்ப ஆயில் யூஸ் பண்றனால இந்த அளவுக்கு வந்து வருமான்ட்டு. ஸோ உங்க ஆயில்ல என்னலாம் வந்து ஹெர்பல்லாம் யூஸ் பண்றீங்க? இதுல 27க்கும் மேற்பட்ட மூலிகைலாம் சேர்த்துறாங்க. இதுல ஓகே. மெயின் இன்கிரிடியன்ட் வந்துங்க கருஞ்சீரகம், கேசவர்தினிங்க, ஓகே. கரும்பூலா ஓகே. இந்த மாதிரி 27க்கும் மேற்பட்ட பொருள் சேர்த்து நம்ம தயாரிக்கிறோங்க. ஓகே. இப்ப வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஆயில் வந்து அப்ளை பண்றனால மட்டும் இந்த அளவுக்கு வருங்களா? இது கூட ஏதாவது அடிஷனலா வந்து ஆட் பண்ணணுங்களா இதுல இல்லைங்க வந்து? ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. ஓகே. ஆனா அது கூட சேர்ந்து நம்ம ஹேர் வாஷுக்கும் பவுடர்ஸ் கொடுக்குறோங்க. ஓ! இந்த 2 பவுடர் இருக்குங்க. ஹேர் ஷாம்பு பவுடருங்க, ஹேர் கண்டிஷனருங்க. ஓ! இது 2மே கூட நேச்சுரல் ஹெர்பல் தாங்க. ஓகே. இது 2ம் யூஸ் பண்ணி அவங்க ஹேர் வாஷ் பண்றாங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு கெமிக்கல் எக்ஸ்போஸே இல்ல. அதனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு சீக்கிரமா ரிசல்ட் கிடைச்சிருக்குங்க. ஓகே. எனக்கு இன்னொரு டவுட். இப்ப இதோட உங்களுக்கு ஸ்டாப் ஆயிருமா? இல்ல இன்னும் போயிருங்களா ஹேர் வந்து லென்த்தியா? இல்ல இவங்களோட இன்டர்னல் ஹெல்த் சம்பந்தப்பட்டதுங்க இது. அதனால இன்னும் ஹெல்த் ஏஜும் இருக்குங்க. நல்லா லென்த் இன்னும் வருங்க அவங்களுக்கு. பயங்கரமா இது இருக்குங்களா? நார்மலா நம்ம எப்பவும் தேங்காய் எண்ணெயோட அப்ளை பண்ணிக்கலாங்க. ஹேர் வாஷ் பண்ற அன்னைக்கு மட்டும் நைட்டே நம்ம நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில இந்த 2 பவுடரும் மிக்ஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணோம்னா ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. இப்ப பால்னஸ் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்குங்க. இப்ப அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணா ரிசல்ட் கிடைக்குமா? ஆமாங்க. பால்னஸ் வந்து பிலோ 40 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குதுங்க. ஓகே. அது 3 ப்ராடக்ட் ஹேர் ஆயில், இந்த ஷாம்பு பவுடர், ஹேர் கண்டிஷனர் பவுடர் 3 கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தானா அவங்க ஏஜ் பொறுத்துங்க, அவங்களோட இன்டர்னல் ஹெல்த் பொறுத்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்க. இப்ப ஒயிட் ஹேர் கூட வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இப்ப அது கூட வந்து கண்ட்ரோல் ஆகுங்களா? ஆமாங்க. ப்ரீமெச்சூர் கிரே ஹேரா இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி கிரே ஹேர் இருந்ததுன்னா அது ஸ்ப்ரெட் ஆகிறது கண்ட்ரோல் பண்ணுங்க. ஓகே. இந்த ஹேரோட கலர் வந்து நல்ல ஒயிட்டா இருக்கிறது பிளாக்கா மாறுதோ இல்லையோ நல்ல பிளாக் ஹேரோட மர்ஜ் பண்ணி காமிக்குங்க. ஓகே. இது வந்து பிளாக் ஹேர் உதிர்ந்து அந்த கிரே ஹேர் உதிர்ந்துட்டு புதுசா முளைக்கிற முடி பிளாக்கா முளைக்குங்க. ஓகே ஃபைன் மேம். இப்ப இந்த ஆயில் வந்து பாத்தீங்கன்னா நம்மட்ட என்னென்ன மாதிரி எம்எல் வந்து அவைலபிள் இருக்குங்க? இது 500 ml இருக்குங்க, 100 ml இருக்கு, 200 ml இருக்குங்க. ஓகே. பிரைசிங் எல்லாம் நம்ம சொல்லலாமா என்ன பிரைஸ்ன்ட்டு? சொல்லலாங்க. 100 ml பாட்டில் வந்து உங்களுக்கு 175 ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. 200 ml வந்து 299 rupees பிளஸ் ஷிப்பிங்க. ஓகே. 500 ml 725 பிளஸ் ஷிப்பிங் கொடுக்குறாங்க. ஓகே. இப்போ 500 ml 2 பாட்டில் வாங்குனாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரீ ஷிப்பிங்கும் வந்து வாங்கிக்கலாம். ஆமாங்க. ஒரு கோம்பு அப்ளிகேட்டர் பாட்டில் நம்ம ஃப்ரீயா கொடுக்குறாங்க 500 ml பாட்டில் வாங்கினா. மேம் இப்ப இந்த பொண்ணுக்கு என்ன அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்க ஃபேஸ் கொஞ்சம் டல்லா இருக்கு இல்லைங்களா, இவங்க இன்ஸ்டன்ட்டா க்ளோ ஆகிறதுக்காக இந்த பவுடர் நம்ம அப்ளை பண்றாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க தான் ரெடி பண்றதுங்களா? ஆமா, நாங்களே தான் ரெடி பண்றாங்க. இதுல என்னென்ன மாதிரி ஹெர்பலா யூஸ் பண்றீங்க? இல்ல பாசிப்பயிறு, கடலப்பருப்பு, ரோஜா இதழ், வெட்டி வேறு, நன்னாரி வேறு, குப்பைமேனி இலை, துளசி இலை, செம்பருத்தி பூ, ஆரஞ்சு பழத்தூள், மாதுளம்பழத்தூள், எலுமிச்சம்பழத்தூள், வேப்பந்தலை, கார்போக அரிசி, கோரக்கிழங்கு, மஞ்சிஸ்டா, ஆவாரம்பூ, மகிழம்பூ இந்த மாதிரி 17 வகையான பொருட்களை சேகரிச்சு வெயில காய வச்சு நாமளே பொடி பண்ணி நம்ம கொடுக்குறாங்க. ஓகே. இது வந்து யாரும் யூஸ் பண்ணலாம், பாய்ஸ் கேர்ள்ஸ் யாரும் யூஸ் பண்ணலாங்களா? ஆமாங்க. இதுல வந்து கஸ்தூரி மஞ்சள் கலக்காததுனால ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. வயசும் சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. ஓகே ஃபைன். இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி வாட்டர்ல வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணுமா இல்ல பால்ல வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்களா? இது வந்து பிளெயின் வாட்டர்ல அப்ளை பண்ணலாங்க. ஓகே. ஆனா நம்ம வந்து ஃபேஸ் பேக்கா யூஸ் பண்ணோம் அப்படின்னா காய்ச்சாத பச்சை பால் கலந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்குங்க. ஓகே ஃபைன் மேம். இது வந்து அப்ளை பண்றதுனால ரிசல்ட் வந்து உடனே வந்து கிடைக்குங்க மேம்? உடனடியே ஒரே வாஷ்லயும் நல்லா தெரியும். இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டாங்க, இவங்க ரிசல்ட் பார்க்கலாங்களா? கண்டிப்பா. அதுக்காக தான் ஹெட்னா இருக்கிறாங்களா? அக்கா வந்து காட்டுங்க. வா என்ன இன்ஸ்டன்ட்டா அப்படியே ரொம்ப பிரைட் லுக்கா வந்து மாறிட்டாங்க. ஒரு வாஷ்லயும் நல்லா டிஃபரன்ஸ் தெரியுங்க. பார்த்தாலே சீரியஸா அப்படியே நல்லாவே லுக் வந்து கிடைக்குது. ஏன்னா இப்போ இது வந்து இன்ஸ்டன்ட்டா இப்போ போட்டு ரொம்ப நேரம்ல வெயிட் பண்ண தேவையில்ல. அதிகபட்சம் ஒரு 10 மினிட்ஸ்லயே இந்த அளவுக்கு லுக் வந்து கிடைக்குது. ஆமாங்க. 10 to 15 மினிட்ஸ்லயே உங்களுக்கு ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் இருக்குங்க அது. ஓகே. இப்போ இது வந்து யூஸ் பண்றதுனால தான் அது வந்து. ஆமாங்க. பாடி ஸ்க்ரப் யூஸ் பண்றதுனால. இப்போ இதெல்லாம் என்ன கிராம்ல இருந்து இருக்குங்க? என்ன பிரைஸ் வந்து வருதுங்க? இது 250 கிராம்லயும் இருக்கு, 500 கிராம்லயும் இருக்குங்க. 250 கிராம் வந்து உங்களுக்கு 299 rupees வருங்க. 299 வந்து. ஆமாங்க. ஓகே. 500 கிராம் வந்து உங்களுக்கு 595 வருங்க. 595 ரூபாய் வந்து இருக்கு. ஆமாங்க. இப்போ ஜாஸ்தியா இப்போ ஹோல்சேலா கேட்டாலும் உங்களால தர முடியும் தானே? ஹோல்சேலா பல்கா நிறைய பேர் வாங்கி ரீபேக் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபாரின் கிளைண்ட்ஸ்லாம் வந்து நம்ம கிட்ட நம்ம இந்தியா அட்ரஸ் கொடுத்து வாங்கிக்குவாங்க. ஓகே. இந்தியா அட்ரஸ் நம்ம எங்கனாலும் டெலிவரி பண்றோம். பேன் இந்தியா டெலிவரி எல்லா பக்கம் இருக்குங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அட்ரஸ் கொடுத்து வாங்கி அவங்க ரீபேக் பண்ணி ஃபாரின்ல எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் மேம். ஸோ நீங்களும் வந்து இந்த இன்ஸ்டன்ட்டா இந்த மாதிரி லுக் வந்து கிடைக்கணும்னா கண்டிப்பா இது ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம். இது ரெகுலரா டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். நம்ம சோப்பே அவாய்ட் பண்ணிட்டு இது நம்ம ரெகுலராகவே யூஸ் பண்ணனா நல்ல ரிசல்ட் இருக்குங்க நமக்கு. குழந்தைகளுக்கான பொருள் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க இல்லைங்களா? இதுதாங்க நம்மளோட பேபி கேர் ப்ராடக்ட்ஸ்ங்க. இது வந்து
பேபி பாத் பவுடருங்க. இது வந்து துவளப்பொடின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து அப்பக்கோவத்தலை, திருநீற்று பற்றி, மாசு பற்றி இந்த மாதிரி இலைகள்லாம் சேர்த்து தான் நம்ம தயாரிக்கிறோம். இது குழந்தைங்களுக்கு வந்து நலக்கம் வராம இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ற பவுடருங்க. இது போட்டு குளிக்கிறனால இந்த இலைகளோட வாசம் எப்பவுமே குழந்தைங்க மேல இருந்துட்டே இருந்ததுனாவே அவங்களுக்கு எந்த ஒரு கிருமி தொற்றுமே வராதுங்க. இது வந்து கிட்ஸ் ஹேர் கிளென்சிங் பவுடருங்க. இது வந்து நம்ம ஆவார இலை, அரப்பு இலை இந்த மாதிரியான இலைகள் மட்டுமே சேர்த்து நம்ம தயாரிக்கிறனால குழந்தைங்களோட ஹீட் எல்லாம் பாடி ஹீட் குறைஞ்சு நல்லா ஆழ்ந்து தூக்கம் வருங்க. முடியும் நல்லா வாசனையாவே இருக்குங்க எப்பவுமே. இது வந்து பண்ணா என்ன பிரைஸ்ல நம்மகிட்ட இருக்குங்க மேம்? நமக்கு வந்து 100 கிராம்லயும் இருக்குங்க, 200 கிராம்லயும் இருக்குங்க. ஓகே. இந்த பேபி பாத் பவுடர் வந்துங்க 100 கிராம் 199ங்க. கிட்ஸ் ஹேர் கிளென்சிங் பவுடர் 100 கிராம் 200 rupees வருங்க. ஓகே. இது ரெண்டுமே 100 கிராம் காம்போவா வாங்குனீங்க அப்படின்னா 400 ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓ 400 ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல வந்து வாங்கிக்கலாம். ஆமா. இது வரைக்கும் எக்ஸ்டர்னல் கேர் ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ இன்டர்னல் கேர் ப்ராடக்ட்டுங்க. இதுவும் நாங்க தான் தயாரிக்கிறோம். இது ஃபுல்லா சிறுதானியங்கள் மட்டுமே வச்சு தயாரிக்கிற சத்து மாவுங்க. இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணலாங்க. இது வந்து உங்களுக்கு கருப்பு கவுனி, சிவப்பு கவுனி, சோளம், கம்பு இந்த மாதிரியான சிறுதானியங்கள் மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம தயாரிக்கிறோங்க. எதுவுமே பால்ல வந்து மிக்ஸ் பண்ணி அப்படி குடிக்கிறதுங்களா இல்ல வாட்டர்ல வந்து மிக்ஸ் பண்ணி? இல்ல நம்ம நார்மலா வெறும் தண்ணியில இந்த பவுடர் 2 ஸ்பூன் போட்டுங்க. ஓகே. கரைச்சு அதை நல்லா கொதிக்க வச்சு அதுல நம்ம வந்து இனிப்பு வேணும் அப்படின்னா கருப்பட்டியோ வெல்லமோ சேர்ந்து காய்ச்சிக்கலாங்க. ஓகே. இல்ல நம்மளுக்கு வந்து உப்பு வேணும் அப்படின்னா உப்பு சேர்த்து கரைச்சு மோர் போட்டும் கடிச்சுக்கலாம். இப்போ இதை குடிக்கனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்குங்க? இது வந்து நல்ல கால்சியம் ரிச்சுங்க, புரோட்டீன், ஹீமோகுளோபின் இந்த மாதிரியான இதெல்லாம் நம்மளுக்கு இதுல கிடைக்குங்க. இப்போ நிறைய பேர் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றாங்க டயட் கான்சியஸ்க்காக. கண்டிப்பா. அந்த சமயம் வந்து இவங்க பேலன்ஸ் டயட்டுக்காக இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கலாங்க. இது எடுத்தா உங்களுக்கு ஃபுல் பேலன்ஸ் டயட் கிடைச்சிருங்க. இப்போ இது வந்து என்ன பிரைசிங்ல இருந்து இருக்கு மேடம்? இது 250 கிராம் இருக்குங்க, 500 கிராம் இருக்குங்க. 250 கிராம் 250 ரூபீஸ்ங்க, 500 கிராம் 490 rupees. இது வந்து பூண்டு பொடிங்க. இது வீட்டு முறையில தயாரிக்கிறது. இப்போ நிறைய பேச்சுலர்ஸ், ஹாஸ்டலைட்ஸ் அவங்கலாம் வந்து வீட்டு உணவு ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மிஸ் பண்றவங்கள இது வாங்கி வச்சு அவங்க இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி சாப்பிடலாங்க. சோ நெய் ஊத்தி சாப்பிட்டா நல்ல டேஸ்டா இருக்கு. ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும். இது எக்ஸ்பீரி ஏதாவது இருக்குங்களா? ஏன்னா ஃபாரின் கண்ட்ரி கூட வாங்கிட்டு போவாங்க. ஆமா ஆமா. ஏதாவது எத்தனை நாள் யூஸ் பண்ணலாம் இது வந்துட்டுங்க? இது வந்து 6 months வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஓ 6 months வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஏங்க இப்போ இது வந்து பல்கா கேக்குறாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு அங்கெல்லாம் கேக்குறாங்கன்னா அந்த லெவலுக்கு உங்ககிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குல்ல? எப்பவுமே நம்ம கேட்ட உடனே நம்ம 2 daysல நம்ம அரைச்சு ஃப்ரெஷ்ஷா தான் கொடுப்பாங்க. ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷா பேக் பண்ணா மட்டும் தான் நம்மளால சொல்ற டைம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க வாங்கின உடனே ஏர்டைட் ஜார்ல வாங்கி சேஃபா பேக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இது நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ உங்க பிராண்ட் நேம் வந்து போட்டு இருக்குங்க. இப்போ வேற ஒருத்தர் டிபார்ட்மெண்ட்ல வச்சிருக்காங்கன்னா இப்போ அவங்க நேம் போட்டு தர சொன்னாலும் அது வந்து போட்டு தர வாய்ப்பு இருக்குங்களா? நம்ம பல்கா ஒரு பேக்ல பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. ரீபேக் வந்து அவங்களே பண்ணிக்கலாம். அவங்களே வந்து பண்ணிக்கலாங்க. இப்போ இது வந்து என்ன பிரைஸ்ல இருந்து இருக்குங்க மேம்? இது வந்து 250 கிராம்லயும் இருக்குங்க. இதுவும் 500 கிராம்ல இருக்குங்க. 250 கிராம் வந்து உங்களுக்கு 225 rupeesங்க. ஓகே. என்ன பண்ண சில வீடியோ பார்த்துட்டு நம்புறேங்க மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்க ப்ராடக்ட்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்கு. கண்டிப்பா நீங்க டேரக்டா வந்து பார்த்து வாங்கலாங்க. ஆன்லைன் கூட வந்து அழகாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேம் ஃபர்ஸ்ட் ஆல் உங்க டேரக்டா வந்து மீட் பண்ண வரமா அட்ரஸ் எப்படி மட்டும் சொல்லிருங்க. திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்குங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே இருக்குங்க. ஓகே. அப்படிலாம் மேப்ல போட்டாலும் நம்ம வந்து ஈஸியா வந்து ரீச் ஆகலாம். ஆமா, கூகுள்ல நீங்க வி ஹெர்ப்ஸ்னு போட்டிங்கனாவே நமக்கு லொகேஷன் காட்டுங்க. ஓகே. திருப்பூர்ல தான் மேம் வந்து லொகேட் ஆயிருக்காங்க. நீங்க டேரக்டா வந்து விசிட் பண்ற மாதிரி எப்பனா வரலாங்களா இல்ல அப்பாயின்மென்ட் இது பண்ணிட்டு வரது பெஸ்டா இருக்குங்களா? இல்ல பிஃபோர் ஒரு half an hour பிஃபோர் கால் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நம்ம ரெடியா இருக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ வந்து பண்ணா எவ்வளவு ப்ராடக்ட் மேம் காட்டியிருக்கோம் நம்ம அந்த வீடியோல? இப்போ இது வரைக்கும் 8 ப்ராடக்ட்ஸ் காமிச்சிருக்கோம். ஓகே. இது மட்டும் தான் இருக்குங்களா இல்ல அடிஷனலா வேற ஏதாவது பண்ணிட்டு இப்போ இருக்கீங்களா? வரைக்கும் 8 ப்ராடக்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். 8 ப்ராடக்ட் வந்து டீடைலா பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இது வந்து பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ற மாதிரி மேம் வெப்சைட்ல வந்து பண்ணலாங்க. வெப்சைட்டை யூஸ் பண்ண தெரியாதுங்க, வேற எப்படி வந்து ஆர்டர் பண்ணலாங்க? வாட்ஸ்அப்ல அவங்க கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் டீடைல்ஸ் ப்ளேஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப் ஆர்டர் வந்து வெல்கம் இருக்கு. கால் பண்ணாலும் நம்ம டீடைல்ஸ் சொல்லுவோம். இப்போ ஆர்டர் பண்றாங்கன்னா எப்பயுமே உங்ககிட்ட ஹேண்ட் ஸ்டாக் இருக்குமா மேம்? இப்போ ரெடி பண்ணி தான் சென்ட் பண்ணுவீங்களா? நம்ம 4 days டைம் வாங்கிக்குவாங்க. அவங்க ஆர்டர் பண்ணதுல இருந்து ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி 4 daysக்குள்ள டெலிவரி கொடுத்துருவோம். ஓகே ஃபைன் மேம். இது வந்து பண்ணா நீங்க வந்து ரீட்டைலுக்கு மட்டும் கிடையாதுங்க. ஏதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சீங்க, ஹோல்சேல வேணாலும் கண்டிப்பா வந்து மேம் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இத்தனை ஐட்டம் வந்து காட்டியிருக்கீங்களா, இதெல்லாம் வந்து பண்ணா ட்ரையல் பேக்கை கூட வாங்கி யூஸ் பண்றதுக்கெல்லாம் கேட்பாங்க. இன்னைக்கு வந்து ஆர்டர் பண்றாங்கன்னா ப்ராடக்ட் வந்து எவ்வளவு டேஸ்ல இருந்து ரீச் ஆகுங்க? 4 daysக்குள்ள டெலிவரி ஆயிடும். 4 daysல வந்து ரீச் ஆயிரும். இப்போ இதுக்கு முன்னாடி வாங்குனீங்களோட ஃபீட்பேக்லாம் உங்களுக்கு எப்படி மேம் இருக்கு? வாங்குனீங்களா என்ன சொல்றாங்க? வாங்குனவங்க எல்லாரும் ரிப்பீட் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நல்ல ஆர்டர்ஸ் இருக்கறனால தான் நம்ம அது கான்ஃபிடென்ட்டா அடுத்த லெவல் கொண்டு போறோம். ஓகே. தேங்க்யூ ஸோ மச். உங்களை வந்து மீட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ கண்டிப்பா கஸ்டமர் டயட்டா வந்து சரிங்க மேம். ஆன்லைன் கேட்டால் நல்ல பெஸ்ட் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துருங்க. ஸோ நீங்களும் இந்த வீடியோ பிடிச்ச அளவுக்கு ஷேர் பண்ணிட்டே இருங்க. இதே மாதிரி இன்னும் நல்ல கலந்து மறுபடியும் மீட் பண்றோம். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். நன்றிங்க. நன்றி.